பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம், அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி காத்திருக்கிற பொழுது கர்த்தர் கிருபையை நம்ம வாழ்க்கையில பெருக பண்ணுவார். யாருடைய வாழ்க்கையில பெருமை கடந்து வரும்? என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும், நான் தான் இந்த காரியத்தை செய்கிறேன், என்னுடைய பெள்ளத்துல தான் முடிகிறது. சில வேளைகளில் மனிதர்கள் வெளியில பேசுகிற பொழுது தாழ்மையின் வேஷம் தரித்து பேசுவார்கள். அவருடைய வார்த்தை, அவருடைய காரியங்கள் ரொம்ப தாழ்மை போல் இருக்கும், ஆனால் அவர் இருதயத்துக்குள்ள பெருமை இருக்கும். கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு இருதயத்துல பெருமை இருக்கிறதா? தேவ சமூகத்தில் ஆண்டருடைய பார்வையில பெருமை இருக்கிறதா? ஒரு விசை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வம். ஆண்டவரே, என் இருதயத்திலும் சரி, உங்க பார்வையிலும் எல்லா நேரத்திலையும் நான் தாழ்மையா இருப்பேன். ஆண்டவரே, இன்னைக்கு சில இடங்கள்ல நான் எடுத்த முடிவு, நான் எடுக்கிற காரியம் சிக்கல் இருக்கிறீங்க. You are in mid of a crisis. நீங்க எடுத்த முடிவு, பெருமையில நீங்க எடுத்த முடிவு, நான் செய்து விடுவேன் என்று உங்க அதிகாரத்துல கர்த்தர் உங்கள் கருத்துல கொடுத்த அதிகாரத்தின் பலன், வேலை இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார். அதன் நிமித்தம் நான் எடுக்கிற முடிவு எடுத்தீங்க, அதன் மத்தியில கிரைசிஸ்ல இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை உங்களுக்காய் கடந்து வருகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். இருதயத்திலிருந்து உங்களை பார்க்கிற ஆண்டவரே, நான் தாழ்மையோடு இருப்பேன். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க உங்க கிருபையினால நிரப்புங்க. ஆண்டவரே, பெருமை உள்ளவர்கள் நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரே, நான் எடுத்த முடிவினால இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கிரைசிஸ்ல இருக்கிறேன். குடும்பத்தில் நீங்க எடுத்த முடிவு, நான் என்னால செஞ்சிட முடியும், இது செஞ்சிட முடியும், பெரிய அகலக்கால் வைத்து நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி பெருமையில முடிவெடுத்தீங்க. ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். தேவ சமூகத்துல தாழ்த்தி, ஆண்டவரே உங்க பாத்திர தாழ்மையோடு ஒப்பு கொடுத்துறேன், இந்த கிரைசிஸ்ல இருந்து நீ வெளியில கொண்டு வாங்க. ஆண்டவரே, யாரெல்லாம் மிகுந்த கிரைசிஸ் மத்தியில, மிகுந்த போராட்டத்தின் மத்தியில பெருமையின் நிமித்தம் நீங்கள் எடுத்த முடிவு, எனக்கு முடியும், என்னால செய்ய முடியும், அநேகர் அதுல விழுந்து போறாங்க. தயவு செய்து அதுல விழுந்து போகாதீங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தர் எந்த இடத்துல உங்களை தாழ்த்த சொல்றாரோ உங்களை தாழ்த்தி இருங்க. எத்தனையோ இடங்கள்ல காரணமே இல்லாமல் ஆண்டவர் என்னை தாழ்த்த சொன்ன இடத்துல, தாழ்ந்து போன்னு சொன்ன இடத்துல, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக தாழ்ந்து போனேன். கர்த்தர் கிருபையை பெருக செய்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் உங்களை தாழ்த்த சொல்றாரா? ஏதாவது இடத்துல தாழ்த்த சொல்றாரா? யார் ஒருவர் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார்களோ, யார் ஒருவர் பரிசுத்த ஆவியானவருடைய நடக்கும்படியா தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவ ஆவியானவர் உங்களோடு இருக்கும்படியா பரிசுத்த ஆவியானுடைய ஃபெல்லோஷிப் ஒரு நாளும் அஃபெக்ட் ஆகாதபடி, மனித ஃபெல்லோஷிப் அல்ல, மனிதனுடைய ஸ்நேகம் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய ஸ்நேகம் உங்களை விட்டு விலகாதபடி எந்த இடத்துல உங்களை தாழ்த்த சொல்றாரோ உங்களை தாழ்த்தி பாருங்க. கர்த்தருடைய கரம் பலமாய் உங்களோடு கூட இணையும். கர்த்தர் உங்களோடு சேனையின் அதிபதியாய் இருப்பார். அவர் உங்களோடு கூட வருவார், உங்களுக்கு துணை நிற்பார். எந்த இடத்துல மற்ற கண்கள் பார்க்கும்படியாய் தாழ்த்தினாங்க நினைச்சாங்களோ அதே இடத்துல தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவர். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தெய்வம் உங்க வலது பார்சத்தில் இருக்கிறார். தயவு செய்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தெய்வம் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், பலப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். God bless you.